அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாலியல் பயிற்சி வகுப்பில் இன்றைய தினம் 22வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இந்த தினத்தில் நம்ம இந்த கிளாஸை ரிவிஷனாக பார்ப்போம். இதுவரைய நாம் பார்த்த பாடங்களை ரிவிஷனாக பார்ப்போம். ஏன்னா ரிவிஷன் என்பது முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதை திரும்ப 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 நம்ம உள்ளத்துல ஏற்றும் போதுதான் அது நம்மளுடைய மைண்ட்லையும் சரி உள்ளத்திலும் போய் உட்காரும். சாதாரணமாக நம்ம ஸ்கூல்ல பார்ப்போம், காலேஜில் பார்ப்போம், எல்லா விஷயத்துலையும் ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு போயிடுவாரு. அந்த பாடத்தை நாம் திரும்ப அதை எடுத்து பார்த்தாதான், திரும்ப அதை ரிவிஷன் பண்ணாதான் நம்மளுடைய உள்ளத்துல உட்காரும். ஏன்னா எல்லாம் மறக்கக்கூடியவதாக இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப நம்ம படிச்சா அதனுடைய நுட்பமும் அதனுடைய அதில் இருக்க ஒரு நுண்ணறிவுகளும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு இதுவரையும் நம்ம குர்ஆன் காலேஜில் பார்த்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த குர்ஆனை நம்ம வாழ்வியலாக கொண்டு வரணும்னு சொல்லிதான் இந்த கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ முதலாவது இந்த குர்ஆனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த குர்ஆன் 2913 திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வை நினைவு கூறும் வீடு உயிருள்ள வீடு, அல்லாஹ்வை நினைவு கூறாத வீடு உயிர் இல்லாத வீடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயிர் உள்ள வீடு உயிர் இல்லாத வீடுன்னா என்ன அர்த்தம்? உயிர் உள்ள வீடுனா பயன்பாடு உள்ள வீடுன்னு அர்த்தம். ஒரு வீட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அப்ப அந்த வீடு கிளீனா இருக்கும், சுத்தமா இருக்கும், அந்த வீட்டுனால பிரயோஜனமா இருக்கும். இதுதான் பயனுள்ள வீடு. நம்ம அந்த வீட்டை நம்ம யூஸ் பண்ணாதான் அந்த வீடு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயன் இல்லாத வீடுனா இந்த வீடு பயனே இல்லை, அப்போ அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. தூசி பிடிக்கும், விசஜந்தங்கள் அதுக்குள்ள போய் உட்காரும். இந்த மாதிரி இதே மாதிரிதான் இந்த குர்ஆன்ல அல்லாஹ் நம்மளுடைய வீட்டுல குர்ஆன் ஓதுனா திக்ரு செய்தா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினா அந்த வீடு எப்படி இருக்குமா? உயிருள்ள வீடா இருக்குமா? இல்ல நம்மளுடைய வீட்டுல நம்ம குர்ஆன் ஓதல, நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறல அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு என்ன சமம்? உயிரற்ற வீடாக சமமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த குர்ஆனை நாம எப்படி அணுகணும்னு பார்த்தோம்ல, 4 விஷயம் பார்த்தோம். குர்ஆனை நம்ம எப்படி அணுகணும்? குர்ஆனை சாதாரணமாலாம் படிச்சிட முடியாது. சாதாரணப்படுத்துமா அன்னைக்கு அஜ்ரத் சொன்னாங்களா? அந்த மாதிரி இல்லை. அந்த காலத்துல அஜ்ரத் சொல்லுவாங்கல்ல, குர்ஆன்லாம் தொற்றக்கூடாதுப்பா, குர்ஆன் அஜ்ரத் மட்டும் தான் படிக்கணும், மற்ற ஆள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அந்த மாதிரி சொல்லலை. குர்ஆனை நம் அணுகும் போது நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள கெட்ட எண்ணங்கள், அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்றேன். அப்படிதான் அஜ்ரத் போன முன்னாடி நம்மளுடைய சின்ன பிள்ளைகளுக்குலாம் எப்படி தமிழாக்கம்லாம் நீங்க படிக்க கூடாதுப்பா, குர்ஆனுங்கிறது அஜ்ரத்துக்குள்ளது, ஆலிம்களுக்குள்ளது, அவங்கதான் விளக்க உரை சொல்லுவாங்க, அவங்கதான் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அப்படிலாம் இல்லை. இப்ப இந்த குர்ஆனை நாம் அணுவதற்கு நம்ம சில தகுதிகள்னு சொன்னா நம்மளுடைய உள்ளத்துல சில இதை மாற்றணும். எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆனுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்றோம். எப்படி? குர்ஆன் அணுகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அகம்பாவம், உள்ளத்துல வேற ஏதாவது இருந்தா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிற எல்லாத்தையுமே உடைச்சி குர்ஆனுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு போய் நின்றணும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்றான். 59வது அத்தியாயம் 21வது வசனத்துல சொல்றான். 59:21 அல்லாஹ் சொல்றான், நபியே, இந்த குர்ஆனை நாம் மலை மீது அருள் இருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து பிளந்து விடக்கூடியதை பார்த்திருப்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காகவே இந்த எடுத்துக்காட்டுகளை அவர்களுக்கு எடுத்து வைக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நம்ம மலை மீது வச்சிருந்தோம், மலை மீது வச்சோம்னா ஒரு லட்சம் குர்ஆனை வச்சா அப்படியே அர்த்தம் இல்ல, அது கிடையாது அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த குர்ஆன் இந்த மலைக்கு முன்னாடி இந்த குர்ஆன் எல்லாம் அப்படி தூளா போயிருக்கும், ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். இதுதான் அதனுடைய அர்த்தம். மாறாக அந்த குர்ஆனை மலை மேல வச்சா மலை மேல கொண்டு போய் வச்சா மலை உடனே அப்படி அர்த்தம் இல்லை. இது என்ன அர்த்தம்?
குர்ஆன் மலை மீது குர்ஆன் இறங்கி இருந்தால் அந்த மலை எப்படிப்பட்ட கடினமானது, நீ மலையை உடைச்சிட முடியுமா? இந்த காலத்து சரி நவீன மிஷின், அந்த காலத்துல மலையை தொட முடியுமா? அது உடைப்பதற்கு எவ்வளவு ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ், அதை வச்சுதான் இந்த உலகத்தை ஊண்டி இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அப்போ அந்த மலையை நொறுங்கி குர்ஆனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போய் நிற்குன்னு சொல்றான் அல்லா. இப்போ நம்மளை மாத்துறோம், நம்ம எப்படி போகணும் அந்த குர்ஆனுக்கு? அவ்வளவு பலமா நம்மள்ட்ட இருக்கு. பலம் பெற்ற மலையே இந்த குர்ஆனே அது மீது அருள் இருந்தால் அந்த குர்ஆனுக்கு முன்னாடி சுக்கு நூறாகி போய் நிற்கும், ஒண்ணுமே இல்லாம போய் நிற்கும்னா நாம் அதே போலதான் இந்த குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை, அதை வாசிப்பதற்கு முன்பு நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அது அந்த குர்ஆனை வாசிக்கும் போது நம்ம நினைச்சு நம்மளோட உள்ளத்தை ஃப்ரீயா போகணும். ஒரு விஷயம். இன்னும் அல்லாஹ் அடுத்து சொல்றான், முன்முடிவு இல்லாமல் குர்ஆனை அணுகணும். முன்முடிவுனா என்ன? நம்மளுக்கு குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி குர்ஆன் இப்படி நிற்கிறாமோ, அல்லாஹ் இந்த நேரத்துல இந்த வசனத்தை அறிவிச்சான், இந்த நேரத்துல இந்த வசனத்தை அறிவிச்சுக்கலாமே, அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும்ல குர்ஆனை பற்றி சில சிந்தனைகள் அதெல்லாம் ஃபுல்லா நோக்கிறணும். ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நம்ம குர்ஆனை படிக்கும்போது நம்ம மூளையில ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா குர்ஆனை படிக்கிற மாதிரி படிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னா ஏற்றுக்கணும். அல்லாஹ் அநியாயம் சொல்ல மாட்டான். குர்ஆன் அழகான ஒரு வேதம், நமக்கு வழி நடத்தக்கூடிய வேதம், நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்தக்கூடிய வேதம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வேதம், நம்மளுடைய கணவன் பிரச்சனைகளை போக்கக்கூடிய வேதம், நம்மளுடைய மன நிம்மதிக்கு தரக்கூடிய வேதம், எல்லாமே அழகா இருக்கு. ஆனா நம்மளுடைய உள்ளத்துல சைத்தான் போடுவான், இதுல இப்படி மாத்தி இருக்கலாமா இப்படி. ஆனா அதை நாம் முன்முடிவு இல்லாமல் அதை அணுக வேண்டும். முன்முடிவுனா ஒண்ணுமே இல்லை. நம்ம குர்ஆனை போய் ஓதும் போது நம்மளுடைய மைண்டு ஃபுல்லா ஃப்ரீயா, நம்ம சொல்லுவோம்ல ஒரு டாஸ்க் எடுத்தா பழைய டாஸ்க் எல்லாம் மறந்துட்டு ஃபுல்லா ஃப்ரீயா வரணும். அப்பதான் அதை நேரான பாதையில கொண்டு போக முடியும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, இப்ப படிக்கிறதெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல நம்ம குர்ஆனை அணுகணும். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், நம்மளுக்கு ஒரு கட்டளை இருக்கான், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ அந்த பார்வைகளை தாழ்த்தி கொள்வதற்கு நாம் செயல்படுத்த வேண்டும். அதே போல அல்லாஹ் சொல்கின்ற கட்டளைகள்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் இதை அணுகணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 29வது அத்தியாயம் 69வது வசனத்துல சொல்றான், நமது விஷயத்தில் முயற்சி செய்வோரே நம்முடைய வழிகளில் செலுத்துவோம், அல்லாஹ் நன்மை செய்பவர்கள் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய முயற்சி செய்யணும். கஷ்டமா தான் இருக்கும். குர்ஆனை படிக்கிறோம், அதை கரெக்டா செய்யணும், அதை கரெக்டா வழி நடத்தணும், அதை மூலியமா செய்யணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கணும். வெறுமனையே படிச்சு விட்டு போயிடக்கூடாது. நீங்க அப்படிதானே செய்யறோம். இந்த ரமலான் மாசம், இப்போ ரமலான் மாசத்துல நம்ம இருக்கோம். நம்ம என்ன குர்ஆன் அப்படியே எத்தனை விஷயம் ஓதணும், அதுதான் போட்டியா இருக்கு. 30 விஷயம் நான் எத்தனை தடவை முடிச்சேன், அதுதான் போட்டி. ஆனா அந்த குர்ஆனை விளங்கணுமா, இந்த குர்ஆன் படி செயல்பட்டோம்னா இல்லை. இந்த சமூகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அது. குர்ஆனை விளங்காமல், குர்ஆன் என்னவென்று தெரியாமல் அப்படியே ஓதிக்கிட்டே வரும். 30 விஷயம் முடிக்கிறோம். எத்தனை விஷயம்? 30 விஷயம் 2 தடவை முடிச்சிட்டேன், 3 தடவை முடிச்சிட்டேன், 4 பெருமை வேற இல்லை. ஆனால் நன்மைதான், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் கூட இறைவன் எதற்கு அருளினான், நீங்க சிந்திங்கிறான். அந்த குர்ஆன் எடுத்து படிங்கிறான். நம்மளுடைய எங்கெங்கேயோ நம்மளுடைய தேவைகளை தேர்ந்த அந்த குர்ஆன்ல தேர்ந்த ஏன் காரணம், அதை சிந்திச்சு விளங்கல. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்தால் நாம் நம்முடைய வழிகளில் செலுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கிறான். எனவே இந்த குர்ஆனை நம் ஓதும் போது, நம்முடைய கையாளும் பொழுது, அணுகும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அதை நாம் செயல்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு, ஒரு முயற்சியோடு நாம் இந்த குர்ஆனை பார்க்கணும். இன்னும் 4வது விஷயம், 3 விஷயம் பார்த்தோமா. 4வது விஷயம் என்னன்னு சொன்னா, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடணும். இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா ஷைத்தான் எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியா செய்ய விட மாட்டான். தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா ஷைத்தான் தடுத்து கொண்டே இருப்பான். இப்போ ஷைத்தான் தீண்டு பாதுகாப்பு தேடணும்னா எப்படி தேடணும்? குர்ஆனை ஓதும்போது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நீங்கள் ஓதும் போது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லியே குர்ஆனை நீங்க ஆரம்பிங்க. அப்போ ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு. அதை எப்படி நம்ம நினைக்கணும்? சும்மா ஆரம்பிக்கணும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இல்ல, மனசார நினைக்கணும். அதெல்லாம் நான் அந்த குர்ஆனை ஓத போறேன், ஷைத்தானை வழிகெடுப்பான், இந்த ஷைத்தானிடமிருந்து என்கிட்ட பாதுகாப்பு கேளுங்க தாங்கன்னு சொல்லி இந்த குர்ஆனை நம்ம ஓத வேண்டும். 4 விஷயம் பார்த்தோமா. குர்ஆனை அணுவதற்கு ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம குர்ஆனுக்கு முன்னாடி எப்படி மலை சுக்கு நூறா ஆகுதோ குர்ஆனுக்கு முன்னாடி, அதே போல் நாமும் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னாடி
நம்ம குர்ஆனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கணும். இரண்டாவது, முன்முடிவு இல்லாம போய் எந்த முடிவும் நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது. குர்ஆன் ஓதும் போது நம்ம உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை, அப்படியே மைண்டை ஃப்ரீயா ரிலாக்ஸா நம்ம அந்த குர்ஆனை பற்றி சிந்தனைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம ஓதணும். மூணாவது, அதை செயல்படுத்தக்கூடியவங்களா பார்க்கணும். நாலாவது, சைத்தாண்டிட்டு பாதுகாப்பு தரணும். இந்த கிளாஸ்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சூரா நகல்ல தான் அல்லாஹ் சொல்றான் 98வது வசனத்துல இந்த மாதிரி குர்ஆன் ஓதும் போது சைத்தான் வேட்டப்பட்ட சைத்தாண்டிட்டு பாதுகாப்பு தரணும்னு தெரியும். அப்போ இந்த குர்ஆனை ஓதும் போது நம்மளுடைய சிந்தனை செதறாம இருக்கும். இந்த சைத்தான் தானே நம்மளுக்கு வெளிக்கிடக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னா சிந்தனை செதறாம இருக்கும். சரியா? அப்போ சோதனைகள், எத்தனையோ சோதனைகள் வரும், அதுக்கு தீர்வும் இந்த திருக்குர்ஆனாக தான் இருக்குது. நம்ம பார்த்தோமா இல்லையா? ஐயூப் நபி வந்து நோயில பாதிக்கப்பட்டாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹ் அது வந்து கிடைச்சிச்சு. நல்ல நோயை தீக்கினா. ஜக்கரியா நபி குழந்தை இல்லாம 90 வயசு ஆச்சு. அந்த வயசுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு வந்து குழந்தையை கொடுத்தான். மூசா நபி ஃபிரௌனுடைய பிரச்சனை, ஃபிரௌனுக்கு போய் தாவா செய்யுங்கிறாங்க. மூசா நபி சொல்றாங்க சூரத்தாவோட இப்ப நான் பார்த்துட்டு வர்றோம்ல, அல்லாஹ் நான் எப்படி ஃபிரௌன்ட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் அதுக்கு சில விளிமுறைகளை சொல்லி அந்த ஃபிரௌன்ட்ட போய் தாவா செய்ய வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க செய்த தாவாவே வேற, அப்படி அடிச்சு சொல்லு அடிச்சு விட்டு போயிட்டே இருந்தாங்கல்ல மூசா நபி. அதுக்கு யூசுப் நபியை பார்த்தா சிறையில வச்சு சிறையில இருந்து அல்லாஹ் சோதிச்சான். அதையும் துவா செஞ்சான், அதையும் அல்லாஹ் போக்கினான். இப்ப யாக்கூப் நபி அவங்களோட புதல்வர்கள் மூலியமா வந்து சோதனை பெற்றாங்க, அதையும் அல்லாஹ் வந்து இத்தனை சோதனைகளுக்கு தீர்வு எல்லாம் திருக்குர்ஆனிலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 86வது வசனத்துல சொல்றான், யாக்கூப் நபி எப்படி துவா செஞ்சாங்க? என் துயரத்தையும் துக்கத்தையும் நான் முறைவிடுவதெல்லாம் அல்லாவிடம் தான். என்னோட துயரம் துயரம் எல்லாமே அல்லாதான், அவன் தானே தீர்ப்பான். நீங்கள் அறியாதவற்றை அல்லாவிடமிருந்து நான் அறிகிறேன் என்று யாக்கூப் கூறினார். யாக்கூப் நபி இப்படி துவா செய்யறாங்க. இன்னும் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாம் வந்து பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி நம்ம அலம்துலில்லாஹ் ஓதணும். அதுக்கு முன்னாடி நம்ம இறைவனிட்ட பிரார்த்தனை செய்தவர்களாக ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்லி ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்லி ஏற்கனவே இன்ஷா அல்லாஹ் சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 18வது அத்தியாயம் 23வது வசனத்துல சொல்றான், எந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் நாடினால் என்று சேர்த்து சொல்லியே தவிர நாளை நான் இதை செய்வேன் என்று கூறாதே. நீர் மறந்து விட்டால் உமது இறைவனை நிறைவு கூறுகிறாங்க. மறந்துட்டால் நினைவு கூறுங்க. இதை விட நெருக்கமானவற்றை என் இறைவன் எனக்கு சரியான வழியை காட்டலாம் என்று கூறுகிறார். அப்போ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிதான் ஆரம்பிக்கணும். அதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ்ங்கிறது எப்படி ஆக்கிட்டோம்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ்வே ஒரு கேலி கூட்டாக்கிட்டோம். இப்போ ஒரு நடக்காத விஷயத்துக்கு இன்ஷா அல்லாஹ்னு சொல்றோமே இல்லையா? இப்போ ஒரு ஆளு வராரு பாய், ஒரு 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 பள்ளிக்கு ஒரு உதவி வேணும் பாய், ஒரு 1,00,000 ரூபாய் தாங்க பாய் அப்படிங்கிறாரு. நம்மளால கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பாய் அப்படிங்கிறாரு. அப்போ உறுதியா தெரியுது. உறுதியா தெரியாம சொன்னா ஓகே, இல்ல நம்ம கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா, 2 விஷயத்த நம்ம அறிஞ்சு சொல்லாம நம்ம 100% தெரியும் நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது, அப்பயும் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இன்னைக்கு கேள்வி கூட்டாக்கிட்டோம். அப்போ எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சொல்றதா இருந்தாலும் அது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்பதை நாம் வந்து உள்ளபூர்வமா ஏற்றுக்க நம்ம செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தானே அதுல செய்ய முடியும். அதை நம்ம வந்து செய்யணும். எதுவுமே நடக்காது, அல்லாஹ் நாடினாதான் நடக்கும். எல்லாம் பிளான் பண்ணி நடக்காது. அப்புறம் ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றோம். பயானுக்கு கூப்பிடுறோம், வாங்க பயான் நடக்குதுன்னு. இன்ஷா அல்லாஹ் இந்த இன்ஷா அல்லாஹ் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாருங்க. இதற்காக தான் இந்த இன்ஷாவெல்லாம் வந்து யூஸ் பண்றோம். இன்னும் அல்லாஹ் வந்து அதை பார்த்தோம். இன்னொன்று அல்லாவை ஏன் வணங்கணும்னு பார்த்தோம். ஏன் அல்லாஹ் வணங்கணும்? 6வது அத்தியாயம் 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவனே அல்லாஹ், அவன் இறைவன், அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன், எனவே அவனையே வணங்குவீராக, அவன் ஒவ்வொரு பொருளும் போல்பாலன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் ஏன் அல்லாஹ் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் அதுக்கும் சொல்றான், அவன் தான் அல்லாஹ், அவன் தான் இறைவன், அவனை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை, ஒவ்வொரு பொருளையும் படைச்சது அவன் தான். வானத்தை படைச்சது அவன் தான், பூமியை படைச்சது அவன் தான், நம்மளை படைச்சது அவன் தான், மாணவர்களை படைச்சது அவன் தான், நமக்கு உணவு தர்றது அவன் தான். எல்லா விஷயமும் அவன் தானே எல்லாம் செய்யறான். அப்ப அவனை வணங்க தானே செய்யணும். இப்போ உதாரணமா நம்மளுக்கு பிள்ளை இருக்கு. அப்போ நம்ம பிள்ளைய வந்து அது நம்ம சில விஷயங்கள் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எதிர்பார்க்கிறோம், நான் தான் பெற்றேன், நான் தான் அந்த பிள்ளைய வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் அப்பா தானே சொல்றான். அதுக்கு நம்ம தகுதி இல்லை. பிள்ளையை தந்தது எல்லாமே அல்லாஹ் தான்.
இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, பிள்ளை நம்மளுக்கு இப்படி செய்யணும், நம்ம வயசான காலத்துல பார்க்கணும், நம்மளுக்கு உழைச்சி தரணும், நம்மளுடைய விஷயங்களை கேட்கணும், நம்ம சொல் பேச்சை கேட்கணும், நம்மளுக்கு இது செய்யணும் அது செய்யணும் சொல்லி இவ்வளவு விஷயத்த நம்ம இந்த பிள்ளைகள் இடத்துல எதிர்பார்க்கிறோம். ஏன் எதிர்பார்க்கிறோம்? நம்ம தான் வளர்க்குறோம், நம்ம தான் பெற்றோம்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள்னால. ஆனா அவங்களையும் தந்தது அல்லாஹ் தான். இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் அல்லாஹ் ஏன் நம்ம வணங்கக்கூடாது? கேள்வி கேட்கணுமா? ஆனா அல்லாஹ் பாருங்களேன், தன்னுடைய அடியார்களுக்கு பச்சை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறப்போ சொல்லி கொடுக்குறான். ஏன்ப்பா நான் வழங்கணும்? ஒரு விஷயத்த செய்யணும்னு சொன்னா செய்ய மாட்டோம். எதற்காக செய்யணும் என்று காரணம் இருந்தால் ஈஸியா செய்வோம். இப்போ ஒரு இடத்துல மதுரைக்கு போயிட்டு வாப்பாங்கிறோம். சும்மா மதுரைக்கு போனா, மதுரைக்கு போ, அந்த இடத்துல ஒரு காசு இருக்கும், அந்த இடத்துல ஒரு பொருளாதாரம் இருக்கும், அதை வாங்கிட்டு வா. அதனுடைய நன்மைகளை சொன்னா நம்ம ஈஸியா செய்வோம். அதே போல அல்லாஹ் ஆனா இறைவன் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. படைச்சது நான் தான்ப்பா, வணங்கிட்டு போயிட்டே இருப்பாங்கிறேன். நான் அல்லாஹ் சொல்றோம், நான் தான்ப்பா உனக்கு எல்லாம் தந்தேன், என்னை வணங்குப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லன். அப்ப வணக்கத்துக்குரியவனுக்கும் வணங்குவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ் நாம் வணங்க வேண்டும். இன்னும் சொல்றான், நபிசல்லா அலுவலம் ஒரு கவலைப்படுறாங்க ஒரு நேரத்துல. என்ன கவலைன்னு சொன்னா, அந்த மாதிரிதான் அவங்க அந்த அந்த இஸ்லாத்தை பரப்புற காலத்துல சில நபர்கள் சில பேர் அவங்கள துன்புறுத்துனா என்ன, பொய்யர்னு சொல்றாங்க. பொய்யருக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் அவ்வளவு மன கஷ்டம் ஆகுது. அப்ப அல்லாஹ் சொல்றான், எந்த நபியையும் அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லாம இல்லை. அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்திற்கு நம்ம தடங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்துதான் இந்த குர்ஆனை நாம் விளங்க வேண்டும். குர்ஆன் விளங்குவதற்கு சில பல தடைகள் சைத்தான் போடதான் செய்வான். அதையெல்லாம் உடைச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொன்னதை போல் நம்ம வணங்க வேண்டியவர் கடமைப்பட்டவளா இருக்கும். இன்னும் மாற்றத்திற்கான வகுப்பு தான் இது. நம்ம பார்த்தோம்ல, எதுக்கான வகுப்பு? மாற்றத்திற்கான வகுப்பு தான் இதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் என்ன பார்த்தோம்? குர்ஆன் மூலம் நம்ம நேர்வழி பெறலாம். குர்ஆனை ஏன் படிக்கிறோம்? ஒரு குர்ஆன் நம்மளுக்கு பரக்கத் செய்யும், நேர்வழி பெறலாம், தொழுகையை சீர்படுத்தும், எல்லாமே இந்த குர்ஆன் செய்யுது. ஆனா இன்னைக்கு குர்ஆனை நம்ம படிக்கவே இல்லை. படிக்கிறதே வேற. நம்மளுடைய சமூகமே இன்னைக்கு அப்படியே தலைகீழ சுத்தி போயிருக்கு. குர்ஆனை படிக்கிறோம்னு ஓதுறது அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன? இது ஒரு தொடராக இருக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இந்த குர்ஆன்ல அல்ல தமிழாக்கத்துல சொல்கிறான். அந்த விலங்குங்கிறான், அரபியில தந்திருக்கான். ஆனா உங்களுக்கு எப்படி விளங்கணுமோ நீங்க விளங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அப்போ அரபியில வாசிச்சு அரபியை நம்ம கத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த தமிழாக்கத்தை விட அந்த அரபியை கத்துக்கிட்ட அதை ஓடக்கூடிய வரிய அந்த துளியே வேற சொல்லுவாங்கல்ல, அந்த அரபி அப்படி ஒரு தாக்கத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஆனா நம்ம இன்னைக்கு கத்துக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம அமைச்சிக்கிறவே இல்லை. ஏன் அமைச்சிக்கிட்டோம்னு நம்மளுக்கு தெரியல. அதை அமைச்சிக்கணும். இன்னைக்கு என்னென்னமோ லாங்குவேஜ் படிக்கிறோம்ல, நான் அரபி லாங்குவேஜ் ஈஸி, கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அரபி லாங்குவேஜ் ஈஸி தான். நம்ம அதுக்கும் இன்ஷா முயற்சி செய்யணும். இன்னும் தக்வாவாதிகளாக மாறுவதற்கு இந்த குர்ஆன் சொல்லுது. முத்தகீன்களாக மாற வேண்டும் சொல்லுது. முத்தகீன்னா என்ன? நேர்வழினா என்ன? நேர்வழி பெற்றதால எல்லாம் முடிஞ்சிச்சுல. அடுத்தவங்களை பத்தி புறம் பேசக்கூடாது, அல்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ் நன்றி செலுத்தணும். இப்படி எவ்வளவோ விஷயத்த நம்ம அந்த கிளாஸ்ல பார்த்தோம். இன்னும் அல்லாஹ்வின் பெயர்களை பற்றி பார்த்தோம். அல்லாஹ் பெயரை பற்றி அவனை வணங்குவதற்காக அதுக்காண்டி பார்த்தோம். அல்லாஹ் எதன் மூலம் அல்லாஹ் விளங்கணும்? வணக்கத்தின் மூலம் விளங்கணும், ஏவல்கள் மூலம் விளங்கணும், நல்லவர்களுக்கு அவன் பாக்கி அளிக்கிறான் அதன் மூலம் விளங்கணும், தண்டனையை பற்றி தண்டனை எப்படி எப்படி கொடுக்கக்கூடியவன்னு சொல்லி அதை வச்சு அல்லாஹ் விளங்கணும். இன்னும் அல்லாஹ்வுடைய பேரை வச்சு விளங்கணும். அல்லாஹ்வுடைய பேர் இருக்குல்ல, அல்லாஹ், ரப்பு, ரஸாக்கு, ராஜிக்கு, லத்தீஃபு, வஹாப், இத்துணை செய்திகள் மூலம் அல்லாஹ் விளங்கி இந்த கிளாஸ் நம்ம பார்த்தோம். அப்போ இதுல நம்ம என்ன செய்யணும், இதுல நம்ம என்ன ஆகணும் என்று பார்த்தால், நம்முடைய சமுதாயம் இந்த குர்ஆனை முழுமையாக சிந்தித்து ஆராய வேண்டும். ஆனா இன்னைக்கு யாருமே அப்படி செய்யவே இல்லை. நம்முடைய இந்த குர்ஆன் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். இதுக்கு மேலே நானும் இந்த மாதிரி ஓதிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த ரமலானை வச்சா 30 டிஷோ அப்படியே ஓடுறது, இதுதான் வேலை. நான் அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை முழுமையாக விளங்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அவ்வளவு விஷயங்கள் இந்த குர்ஆன்ல சொல்றான். இந்த குர்ஆனை படித்துக் கொண்டே இருந்தோம்னு இந்த வாழ்க்கை அப்படியே மாறும்.
இன்ஷால்லா நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா தருவான். உயர்ந்த சுருக்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக இந்த வல்ல நாயகன் உங்களை என்னை மாற்றி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.